குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவே மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அதில் பார்த்தீங்கன்னா 7வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஈஸ்வரன்னா நம்மளுக்கு யாருன்னு தெரியும், மொத்த சிருஷ்டி நாயகன். அவர் தான் ஆதார வஸ்து இந்த சிருஷ்டிக்கு எல்லாத்துக்கும். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் கொடுத்துருக்க தலைப்பு முதல் தலைப்பு 7வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகத்தில் பரா அபரா ஜீவ ஜட பிரகிருதி ஒடுங்கும் இடம் மூல காரணம். இதுதான் அதோட தலைப்பு. ஸ்லோகத்தை படிக்கிறேன். ஏதம் யோ நீ இதி பூதானி சர்வாணி இதி உபதாரய அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதாதக பிரபவ பிரளய ஸ்ததா. என்ன சொல்கிறாருன்னா, என்னில் அபரா பிரகிருதி பரா பிரகிருதின்னு 2 இருக்குன்னு சொல்கிறாரு. அதில் இந்த பஞ்சபூதங்கள் 5 இருக்கு இல்லைங்களா, 5 + அந்த கரணம் 3, மனம் புத்தி அகங்காரம், இது 3ம் 8. இந்தது அபரா பிரகிருதி. பரா பிரகிருதி என்ன சொல்கிறாருன்னா, அந்த 8க்கும் வேறானவன் சொல்கிறார். அது அபரா பிரகிருதிக்கு பரா பிரகிருதி அந்த 8க்கும் வேறானதுன்னு சொல்கிறார். மற்றும் அந்த 8க்கும் ஆதார வஸ்து நான் தான் அப்படின்னு சொல்கிறார். எல்லா உயிரினங்களுக்கும் இந்த 2 பிரகிருதியிலிருந்து தான் உண்டாகிறது. எல்லா உயிரினங்களும் இந்த பரா அபரா 2 பிரகிருதியில் தான் உருவாகிறது. இந்த 2 பிரகிருதியும் எண்ணில் தான் அடக்கம்னு சொல்கிறார். மேலும் பிரபவ சிருஷ்டி தோற்றம் மற்றும் பிரளய முடிவு அழிவு எண்ணிலே அப்படின்னு சொல்கிறார். நானே சம்பூர்ணமான எல்லா உலகிற்கும், எழுத்து பிழைகள்லாம் இருக்கும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி அப்படியே கன்வெர்ட் பண்ணுது ஆப்பில். நானே சம்பூர்ணமான எல்லா உலகிற்கும் உற்பத்தியாகும் இடம், அவ்வாறே ஒடுங்குகின்ற இடம் என்று தெரிந்து கொள்கின்றார். அனைத்து ஜீவ ஜடக்கும் மூல காரணம் நான் என்றார். இதை பற்றி ஒரு அபரா பிரகிருதி பரா பிரகிருதியை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம இதில் ஒரு சாதாரண ஒரு விஸ்வன் இருக்கான் நம்மலாம். அவனுக்கு பார்த்தீங்கன்னா திருக்கு திருஷ்யம் 2 இருக்கும். அதில் திருக்குன்றது என்ன அப்படின்னு நாங்கள் பார்த்தோன்னா, இந்த மனம் புத்தி அகங்காரம் இதுதான் திருக்கு. அது சேதனம் சொல்கிறார் சாதாரண ஒரு நார்மல் பர்சனுக்கு. அதே அவனுக்கு திருஷ்யம்ன்றது அபரா பிரகிருதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாயம் ஆபக வாயு அக்னி பிருத்திவி, அது திருஷ்யம் சொல்கிறாங்க ஒரு சாதாரண மனிதனுக்கு. அவன் தூக்கத்தில் பிராக்ஜனாக இருந்தாலும் சரி, உறங்குகிறவனாக இருந்தாலும் சரி, விஸ்வனாக இருந்தாலும், நம்ம நார்மல் டே டு டே லைஃப்பில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, இந்த சாதாரண இருக்கிறவனுக்கு, இந்த ஞானம் பெற்றவனுக்கு இந்த பரா பிரகிருதி அபரா பிரகிருதி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஞானம் பெற்றவனுக்கு இந்த பரா பிரகிருதினா சத்தியம் ஞானம் ஆனந்தம். சத் சித் ஆனந்தம். சத் என்றால் இருப்பது, சித் என்றால் அறிவது. சத் என்றால் இருப்பது, சித் என்றால் அறிவது. இந்த சத்தையும் சித்தையும் பிரிக்க முடியுமான்னு கேட்டால் இது 2மே பிரிக்க முடியாது. சீனியில் சக்கரைன்ற தன்மையை எப்படி அதுக்கிட்டேருந்து பிரிக்க முடியாதோ, சத்து சித்து எப்பயுமே ஒன்றா தான் இருக்கும். அது பூர்ணமாக எல்லா இடத்துலையும் நிறைவாக இருக்கிறதால அதை என்னன்னு சொல்கிறோம், இன்னொரு வார்த்தையில் அனந்தம் சொல்கிறோம். ரைட்டுங்களா? அப்போது இந்த ஞானம் பெற்றவன் எப்படி பார்ப்பானா, இந்த பராபிரகிருதி அவங்ககிட்ட எப்படி இருக்குன்னா சச்சிதானந்தமாக இருக்கும். அதே அவங்ககிட்ட அபராபிரகிருதியும் இருக்குது. அது எப்படின்னா, அதில் தான் திருக்கு திருஷ்யம் 2 இருக்குது. அந்த திருக்காகப்பட்டது மனம் புத்தி சித்தம். மனம் புத்தி சித்தம், மனம் புத்தி அகங்காரம். அதே திருஷ்யம்னா இந்த பஞ்சபூதங்கள். இந்த 5 பஞ்சபூதங்களும் இந்த 3 அந்த கரணங்களும், அதாவது மனம் புத்தி அகங்காரம், இந்த 3 சேர்த்தா 8. இந்த 8 தான் நம்ம அத்வைதத்தை பொறுத்தளவு நம்ம என்னன்னு சொல்கிறோம், தத்துவங்கள்னு சாதாரணமாக சொல்கிறோம். அதே சைவ சித்தாந்தத்தில் நம்ம தத்துவங்களை எப்படி சொல்கிறோன்னா 36 தத்துவங்கள்னு சொல்கிறோம். அதே சாங்கியர்கள் 24ன்றாங்க, ஒரு சிலர்கள் 74 72ன்றாங்க, இன்னொருத்தவங்க 96 தத்துவங்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பல விதமான தத்துவங்கள் இருக்குது. இந்த இடத்துல என்னென்னா, இந்த மனம் புத்தியை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மனம் எப்படின்னா உணர்வு, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மனம் உணர்வுபூர்வமானது, புத்தி அறிவுபூர்வமானது. இந்த அறிபவனும் இந்த உணர்பவனும் இந்த 2 பேரும் சேர்த்து தான் ஞான பிரகிருதின்னு சொல்கிறோம்.
இந்த அறிபவனாவும் இந்த புத்திமானும் இந்த உணர்பவனானும் இருக்கக்கூடிய மனம் இருக்கு இல்லைங்களா, இந்த அறிபவனும் உணர்பவனும் ரெண்டு பேரையும் சேர்த்து ஞான பிரகிருதின்னு சொல்றோம். அதே இந்த அகங்காரம் இருக்கு பார்த்தீங்களா, கர்ம பிரகிருதி. அவன் ஏன்னா செய்பவன் நடப்பவன், ஏன்னா நான் தானே அவன் எடுத்துப்பான்ல, ரைட்டுங்களா. இந்த ஞான பிரகிருதியும் ப்ளஸ் இந்த கர்ம பிரகிருதி, இந்த ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டையும் யார் நீக்கி கொள்கிறானோ, ஞான பிரகிருதியும் கர்ம பிரகிருதியும் யார் நீக்கி கொள்கிறானோ அவங்கிட்ட இந்த அகங்காரத்தில் அகம் இல்லை, அகங்காரத்தில் காரம் இல்லை, அகம் மட்டுமே நிலைத்திருக்கு. அவன் ஆத்மான்னு தன்னை தெரிஞ்சுக்கிட்டவன். சரி, அப்படி இருக்கிறவனோட அந்த அப்படி ஒரு நினைவில் பிராக்ஜன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கத்தில் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறவனோட பராப்பிரகிருதியும் இறைவனோட பராப்பிரகிருதியும் வேற வேற இருக்க முடியுமா? ஒன்றா தான் இருக்க முடியும். ஏன்னா அவன் அகன் நான் தான் தெரிஞ்சுக்கிட்டவன் ரெண்டு. அப்புறம் அந்த தூக்கத்தில் இருக்கவனுடைய ஆத்மாவும் இந்த இறைவனோட ஆத்மாவும் வேற வேற இருக்க முடியுமா? ஒன்றா இருக்க முடியும். அப்புறம் ஏன் என்னால் சிருஷ்டி செய்ய முடியல அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் ஏன் என்னால் சிருஷ்டி செய்ய முடியல? அப்போ அவர் ஈஸ்வரம் பண்ணுறாரு, நான் ஏன் பண்ண முடியல அப்படின்னு கேட்கக்குள்ள அதுக்கூட அர்த்தத்தை வந்து இதோட இந்த இந்த முதல் ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நிறுத்திக்க வேணா கொஸ்டின் மார்க்கோட. ஏன்னா 18வது அத்தியாயத்தில் தான் இதுக்கு உண்டான பதிலை பகவான் சொல்கிறார். தொடரும். அடுத்தது 2வது. இதில் வந்து நானே சம்பூர்ணமான எல்லா உலகிற்கும் உற்பத்தியாகும் இடம், அவ்வாறே ஒடுங்குகின்ற இடம் என்று தெரிந்து கொள். அனைத்து ஜீவ ஜடத்துக்கும் மூல காரணம் நானே அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது டாபிக்கு சூத்ரே மணிகனா இவ. அதோட ஸ்லோகத்தை படிச்சிடுறேன். மத்தக பரதரம் ந அந்யத் சிந்தித் அஸ்தி ஏ தனஞ்சய மயி சர்வம் இதம் புரோதம் சூத்ரே மணிகனா இவ. ஏய் அர்ஜுனா கேள், என்னை காட்டிலும் வேறொன்று உயர்ந்ததில்லை. இப்போது நம்ம ஒன்று ஒன்றா பிரிச்சுட்டு வரோம். எப்படின்னா, இப்போது கண்ணு பார்க்குது இந்த உலகத்தை, அப்படி பார்க்கக்குள்ள கண்ணு வந்து திருஷ்யம் திருக்கு, இந்த உலகம் வந்து திருஷ்யம். அப்புறம் அது கண்ணு தான் திருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டால் இல்லை, கண்ணை பார்க்கறது மனம், ரைட்டுங்களா. அப்போது மனம் திருக்காவும் கண்ணு வந்து திருஷ்யமாகவும் பார்க்கப்படுது. சரி, மனம்தான் இருக்கானா மனதுக்கு இன்புட் எங்கேருந்து போகுது? இது சரியில்லைன்றது புத்திக்கிட்ட இருந்து வருது. அப்போது புத்தி திருக்காவும் மனம் திருஷ்யமாகவும் மாறுது. அப்படியே பார்த்துக்கிட்டே போகல அகங்காரம் இருக்குது. அகங்காரத்துக்கு பின்னாடி எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மா தான் இருக்குது. சரி, ஆத்மாவை காட்டிலும் வேற ஏதாவது அதை பார்க்கக்கூடியது எதுவாக இருந்ததுன்னா அதுதான் எல்லாத்துக்கும் உயர்ந்ததாகவும் ஆதார வஸ்துவாகவும் இருக்க முடியும் இல்லைங்களா. அப்படி பார்க்கக்குள்ள இங்கே அதை காட்டிலும் அவர் என்ன சொல்றாரு, ஏய் அர்ஜுனா கேள், என்னை காட்டிலும் வேறு ஒன்று உயர்ந்தது இல்லை. எது ஒன்று கடைசியாக எல்லாத்துக்கும் உயர்ந்ததாகவும் எல்லாத்துக்கும் ஆதார வஸ்துவாகவும் எது இருக்குதோ அது நான்ன்றார், அது ஆத்மான்றார். இந்த உலகம் நூலில் மணி போல என்னிடமே கோர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றார். இது என்னன்னா, நம்ம சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 533 போனங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. போனபோகங்கள்னு சொல்கிறோம்ல, 533 போனங்கள் இருக்கப்பட்டது. அந்த ஒரு போனமும் ஒரு ரத்தனமணி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த நூல் எப்படின்னா சூத்திரம், அதான் சொல்கிறார், சூத்ரோ மணிகனா அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. நூல் வந்து இவராக இருக்காரு. அந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போனமும் ஒரு மணிகளாக கோக்கப்பட்டு அந்த நூலை ரெண்டுத்தையும் இப்படி எடுத்து பார்த்தா மொத்த அந்த 533 ஜெகத்துக்களும் அந்த நூலுக்குள்ளே அடக்கம் அப்படிங்கிறார். என்னிலே அடக்கம் அப்படின்னு சொல்கிறார். நான் நூல்ன்ற ஒரு சூத்திரத்துக்குள்ளார இத்தனை ஜெகத்களும் கோர்க்கப்பட்டு அந்த நூலில் மணி போல என்னிலே அனைத்து ஜெகத்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இரண்டு பக்கம் இருக்கும் நூலை தூக்கினால் அனைத்து மணிகளும் அந்த நூலில் அடக்கம், அதாவது அனைத்து ஜெகத்களும் எண்ணிலே அடக்கம், எப்படி நூலின் மணியை போல அப்படின்றார். கடைசியா என்ன சொல்றாரு, அந்த நூலும் நானே மணியும் நானேன்னு முடிச்சிடுறாரு. ஏன்னா அவரை தவிர வேற ஒன்று, நம்ம தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். எந்த ஒரு பொருளை இங்கே பார்த்தாலும் இறைவன் நீதியாக தான் நம்ம பார்க்குறோம். அவர் இல்லாத இங்கே ஒரு பொருளுமே கிடையாது. அப்படி இருக்குள்ள அந்த கோர்க்கப்பட்ட நூலாகவும் இருக்கிறாரு, அதில் இருக்க மணிகளாகவும் இருக்கிறாரு. அடுத்தது போகலாம். அடுத்த 3வது.
இந்த ஆப்லேருந்து கன்வெர்ட் பண்ணதால அந்த மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஜட ஜீவ மகிமைகள் நானேன்றாரு. அடுத்தது 8வது ஸ்லோகத்தில் ரஜோ அகம் அபிசு கௌந்தைய பிரபா அஷ்மி சசி சூரிய யோகோ. அப்படின்னா சசினா சந்திரன் முதலாக சூரியர் முதலான அப்படின்னு அர்த்தம். யோகோனா முதலான. சசி சூரியோ பிரணவ சர்வ வேதேஷு சப்தக கே பௌருஷம்னா புருஷன், ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்தவன் தான். நிருஷு அப்படின்னா மனிதன். என்ன சொல்றாரு? நான் நீரில் சுவையாகவும், அந்த சுவை தரக்கூடிய நீரில் ஆதார பொருள் நான் தான். நீரில் சுவையாகவும் சந்திர சூரியர்களின் ஒளியாகவும், அந்த பிரகாசம் புரிந்த அந்த சந்திரன் சூரியங்களோட ஒளியாகவும் யாருக்கா? நானே தான் இருக்கேன் அப்படிங்கிறார். வேதங்களின் ஓங்காரமாகவும் நானே தான் இருக்கேன். ஓமா இருக்கிறாரு, அவர் என்ன இருக்கிறேன்னு மாத்திரத்தில் இருக்காரு. ஊயமா வெளிப்படுறாரு, இந்த உலகமா சிருஷ்டி ஆகுது. அப்போ அந்த வேதங்களுக்கும் ஓங்காரமாகவும் அவர் யார் இருக்காரு? அவரே தான் இருக்கிறாரு. ஆகாசத்தில் சப்தமாகவும், ஆகாசத்தில் சப்தமாகவும் நானே இருக்கிறேன். பௌருஷம் ஆண் பெண் இங்கே எப்படி கொடுத்துருக்குறது? ஆண்மைன்னு மட்டும் கொடுத்துருக்குது. பௌருஷம்னா பெண்மையை விட்டுற முடியாது. ஆணுக்குள்ளார ஆண்மையாகவும் பெண்குள்ளார பெண்மையாகவும் நானே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அனைத்து இதுலேருந்து டோட்டலாக என்ன சொல்றேன்னா, அனைத்து பஞ்சபூதங்களுக்கும் ஆதார வஸ்துவாக நானே இருக்கிறேன். ஏன்னா அவர் இல்லாத இந்த சிருஷ்டியே கிடையாது மொத்தமாகவே. இது யாரு? நம்ம சர்வேஸ்வரன் அல்லது அந்தரயாமின்னு சொல்கிறோமா. அப்புறம் சூஷ்ம தேகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறவர் யார்? இரணியகரிப்பு. அப்புறம் விராட்டு, மொத்த ஜகத்துக்கும் காரணமாக இருக்கிறவர் விராட்டு. அவரு ஜட பொருளாக இருக்கிறாரு இல்லைங்களா. இது 3த்துக்கும் ஆதார வஸ்து, ரைட்டுங்களா. அதில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள், அப்புறம் பஞ்சபூதங்களை வச்சு நிறைய சிருஷ்டிகள் நடக்கும், பஞ்சீகரணம் நடக்கும், நடந்து சிருஷ்டிலாம் நிறைய வரும். அனைத்துக்கும் ஆதார வஸ்து யாருன்னா நான் தாங்கிறாரு. இல்லை, ஒரு சில இதெல்லாம் திஷ்டாந்தத்தை வச்சு சொல்லணும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா. இல்லை சுவாமி, அதை நான் என்னால் ஏற்றுக்க முடியாது, அவரும் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அது நம்ம மனமும் அதே தானே, தனியாக பார்க்க முடியாதுல்ல, பேதம் கிடையாதுல்ல. புருஷன்னாலே இங்கே தனித்தனியாக கிடையாது. குணங்களும் நானே. அதாவது 9வது, அதாவது 7வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகத்திலேருந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும் குணங்களும் நானேன்ற தலைப்பில் சொல்கிறார். அதில் 7ல் 9ல் புண்ணியோ கந்தக பிரதிவியாம் ச தேஜச்ச அஸ்மி விபாவ அசௌ ஜீவனம் சர்வ பூதேஷு தபச். தபம் செய்கிறவங்க தபஷ் அஸ்மி தபஷ் விஷி அப்படின்றார். நான் தூய்மையான நன்மை தரக்கூடிய, அங்கே புண்ணியோன்றார்ல, அதுதான் தூய்மையான நன்மை தரக்கூடிய மண்ணின் வாசனையாக நான் தான் இருக்கேன். பஞ்சபூதகத்தை பற்றி சொல்லிட்டாரு. அந்த பஞ்சபூதத்தில் மண்ணோட வாசனை, மண்ணுக்குன்னு ஒரு மனம் இருக்கு இல்லையா, அந்த மனமாகவும் நான் தான் இருக்கிறேன்னு சொல்கிறார் மேலும். அப்புறம் நெருப்பின் ஒளி பொருந்திய பிரகாசமுடைய அந்த நெருப்போட ஒளியாகவும் யார் இருக்கா? நானே ஆதார வஸ்துவாக இருக்கிறேன் மேலும் சொல்கிறார். அப்புறம் அனைத்து உயிரினங்களிடத்திலும் உயிராகவும் நானே இருக்கிறாரு. ஜீவனா யார் இருக்காரு? ஆத்மா தான் ஜீவனா அங்கே போகுது. அது அறிவுள்ளவன் என்ன பண்ணுறான்? ஆத்மா தான் புரிஞ்சுக்கிறான். அறிவு இல்லாதவன் அந்த உடல் மனதுக்குள்ளாரே சிக்கி ஜீவனா தந்தை பார்க்குறான். அவன் தான் அடுத்த பிறவிக்கு வழிவகுது, அவன் பந்தத்தில் ஈடுபடுறவனா ஆயிடுறான். அப்போ அடுத்தது அனைத்து உயிரினங்களிடத்திலும் உயிராகவும் தவம் செய்வோர்களிடத்தும் தவமாகவும் இருக்க சொல்றார். அது மட்டும் இல்லை, அந்த தவம் செய்பவர்களுடைய மாற்றத்துக்கும் நான் தான் காரணம்ன்றார். இப்போது சாதாரணமாக எத்தனையோ இடத்துல அந்த தவ பயிற்சிகளை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. அந்த தவம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பயிற்சி இடங்களை நோக்கி செல்வாங்க. ஒரு மனம் கட்டுப்பாடு வரல, எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்ற ஒரு காரணத்தால் அவங்க அங்கே போவாங்க. அவங்க ஏதோ ஒரு பயிற்சி அவங்க சொல்லி கொடுத்து, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பயிற்சியை சொல்லி கொடுத்து அவங்க மனக்கட்டுப்பாடு, அந்த மனக்கட்டுப்பாடு நிரந்தரமானது கிடையாது, நமக்கு தெரியும், அது தற்காலிகமானது. அந்த மனக்கட்டுப்பாடு செய்கிறாங்க இல்லையா. அப்போ மனக்கட்டுப்பாடு ஏதோ ஒரு காலத்துக்கு அவன் ஒரு மாதமோ ஒரு 48 நாளில் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த காலம் ஒரு 60 நாளோ இல்லை 90 நாள், அந்த கால பீரியட்குள்ளார அவன் இருந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் அடைகிறான்ல,
ஒரு 60 நாள் 90 நாளுக்குள்ளார அவனுக்குள்ளார ஒரு மாற்றம் ஏற்படும். அது தற்காலிகமா இருந்தாலும் அப்ப இருந்த நிலையோட ஒரு சாந்தம் அங்க ஏற்பட்டிருக்கும் இல்லைங்களா? அந்த சாந்தம், அந்த மாற்றத்துக்கும் ஆதாரம் நான் தான்ப்பா அப்படின்னு சொல்றேன். அவர்கள் மாற்றத்துக்கும் காரணம் ஆதார வஸ்துவாக நானே இருக்கிறேன் அப்படின்னு ஸ்லோகத்தை முடிச்சிடுறாரு. மேலும் அதுல 10வது ஸ்லோகம். குணங்களும் நானேன்றதுல 10வது ஸ்லோகம். பீஜமாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதாம் அஸ்மி தேஜஸ்வினாம் அகம் அப்படின்னு சொல்றாரு. இதுல கொஞ்சம் நம்ம நல்லா பார்ப்போம். நான் தான் அனைத்து உயிரினங்களுக்கும் விதையாக இருக்கிறேன், பீஜியமாக அப்படின்னு விதையாக இருக்கு. அந்த விதைக்குள்ளார இப்போ நிறைய விதைகள்லாம் நம்ம பார்க்குறோம், நெல் பயிர்களுக்கு விதையெல்லாம் பார்க்குறோம். அந்த விதைக்குள்ளார அந்த நெல் பயிர் ஒடுங்கி தானே இருக்குது. அது ஒரு சர்டன் ஸ்டேஜில் எடுத்துகிட்டு போய் அங்கே உழவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பயிராக முளைச்சி வருது. அப்போ அது பீஜியமாக மறைவாக அதுக்குள்ளார இருக்குது. அதுதான் சொல்கிறார், நான் தான் அனைத்து உயிரினங்களுக்கும் விதையாக இருக்கிறேன், தெரிந்து கொள் அர்ஜுனா. இப்பொழுது மட்டும் இல்லை, எப்பொழுதும் நான் தான் ஆதார பொருளாக இருக்கிறேன்ற. பிரளயம் முடிந்து மீண்டும் ஒரு பிரளய காலம் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்? மகா பிரளயம் நடக்குள்ள மொத்தமும் அவருக்குள்ள வந்து ஐக்கியம் ஆயிடும் இல்லையா? இந்த பிரளயம் முடிந்து மீண்டும் சிருஷ்டி எண்ணிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. எண்ணிலே அவைகள் எல்லாம் விதை ரூபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நான் தான் மாறாத அழியாத நிலையான ஒன்று என்பதால் நான் சனாதனம். இங்க மாறாதது எது ஒரு சத்திய வஸ்துவா இருக்க முடியும்னா, மாற்றம் அடையாத ஒரு விஷயம்தான் எப்பயுமே சத்திய வஸ்துவா இருக்க முடியும். ஒன்று மாற்றம் அடையுதுன்னா ஒரு தோற்றம் இருக்கும், கொஞ்ச காலம் அது இருக்கும். ஒரு பழமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கொஞ்ச காலம் இருக்கும், அப்புறம் அதுக்கு ஒரு அழிவுன்னு ஏற்படும். இது மூணுத்துலேயும் மாற்றம் அடையக்கூடிய மாற்றம் தன்மை இருக்குது. அப்போது எது ஒன்று மாறாத வஸ்து இருக்குதோ அது நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அழியாதது அவருக்கு ஏது வந்து தோற்றம் இருந்தால் தானே அழிவு இருக்க முடியும். ஆதி அந்தம் இல்லாதவர் இல்லையா? அப்போ அவர் தோற்றமும் அழிவும் இல்லாதவர். அப்படின்னால அவர் மாறாத அழியாத யார் இருக்க முடியும்னா எப்பயுமே நிலையாக இருக்கக்கூடியவங்க தான் மாறாத அழியாத இருக்க முடியும். அப்போ மாறாத அழியாத நிலையான ஒன்று என்பதால் நான் சனாதனம் அப்படின்னு சொல்றார். சிருஷ்டிக்கு முன்பும் சிருஷ்டியிலும் சிருஷ்டிக்கு பின்பும் பிரளய காலத்திலும் இருந்து கொண்டே இருப்பேன். சிருஷ்டிக்கு முன்பும் கூட பிரளய காலத்திலும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். எப்பயும் முக்காலத்திலையும் இருக்கு. அவருக்கு தான் கால தேச வஸ்து அபரிச்சின்னம். அவரு இது மூணுத்துக்கு கட்டுப்படாதவர்ல. மூணுத்துலேயும் இது நான் இவரை சார்ந்து நான் இருக்கிற டிபெண்ட். இது அன்டிபெண்ட் கிடையாது. இவர் வந்து இண்டிபெண்ட், ரைட்டுங்களா? யாரையும் சார்புடையவர் கிடையாது. சிருஷ்டிக்கு முன்பும் சிருஷ்டியிலும் சிருஷ்டிக்கு பின்பும் பிரளய காலத்திலும் இருந்து கொண்டே இருப்பேன். எனக்கு தோற்றம் ஆதி பிறப்பு சிருஷ்டிக்கு பின்பும் பிரளய காலத்திலும் இருந்து கொண்டே இருப்பேன். எனக்கு தோற்றம் ஆதி பிறப்பு இல்லை, அப்படியே முடிவு அந்தம் இறப்பும் இல்லை. ஆக நான் எப்பொழுதும் இருப்பதால் நான் சனாதனம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது முதல் சனாதனம்ன்றதுக்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது புத்தியை பத்தி பேசுறார். புத்திமதாம் அஸ்மி. புத்தி உடையவர்கள், கெட்டிக்காரர்கள், புத்தியை நன்கு பயன்படுத்த தெரிந்தவர்கள், அவர்களுடைய புத்திக்கு புத்தியாக நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. புத்தியை பத்தி பார்ப்போம். புத்தி வந்து சாதாரணமா நம்ம புத்தி என்ன சொல்லுவோம்? ஒரு பிரித்தறியக்கூடிய தன்மையை தான் நம்ம புத்தியா சொல்லுவோம் இல்லையா? சுவாமி சொன்னதுதான், அதை தாண்டி வேற அதை நம்ம உள்வாங்கிக்கிறோம். புத்தி என்றால் பிரித்தறியும் தன்மை. அப்போ நம்ம சாதாரணமா நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா உமியோட சேர்ந்த அரிசி இருக்கும். அதை புடைக்க என்ன ஆகிடும்னா உமி தனியாகவும் அரிசி தனியாக பிரித்தெறிகிற தன்மை. அந்த முறம் வந்து உமியையும் அரிசியும் தனியாக பிரித்து இருக்குது. இந்த அறிவுடையவன் என்ன பண்ணுவான்னா ஆத்மா அனாத்மாவை தான் பிரிச்சு எறிஞ்சு நான் ஆத்மான்றதை விளங்கி கொள்வானான். அந்த விளக்கமுடையவன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனுடைய புத்தியா யார் இருப்பா? நானே தான் இருப்பேன்னு சொல்றாரு. அதான் ஒரு முறத்தில் உமியோடு கூடிய அரிசி இருந்தால் அதை புடைக்க உமியும் அரிசியும் தனியாக பிரியும். அதுபோல் ஆத்மா அனாத்மகளை பிரித்து அறியும் புத்தி உடையவர்களின் புத்தியாக மேலும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கண்மூடி ஒரு தியானத்துல இருக்கான்.
கண்மூடி அமரக்கூடிய ஒளி பொருந்திய பிரகாசமுடைய பொலிவுடைய கலையிலும் தெளிவிலும் நானே இருப்பேன். அவர்களுடைய கலையிலும் தெளிவிலும் யார் இருப்பான்னா நானே தான் ஆதார வஸ்துவா இருப்பேன் அப்படின்னு சொல்றார். இது போதா? பதினோராவது ஸ்லோகத்துல பலம் பலவதம் ச அகம் காமராக விவர்ஜிதம் தர்ம விருத்தோ பூதேஷு காமோ அஸ்மி பரதர்ஷய பரதகுல செம்மலே அப்படிங்கிறார். பலமுடையவர்களின் பலமாக மேலும் நான் தான் இருப்பேன். நான் வலிமையுடையவர்களின் ஆசையும் பற்றும் நீக்கப்பட்டவனாக. அதாவது இங்க பலம் வலிமைன்றது அவர் எதை சொல்றாருன்னா, யார் ஒருத்தவங்க எந்த ஒரு விஷயத்து மேலேயும் அதீத ஒரு ஆசையும் அந்த ஆசை அடுத்தடுத்த லெவலுக்கு போய் அது பற்றா மாறாத யார் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பலம் இருக்கும் இல்லையா, அந்த பலமா வேற யாரும் இல்லை, நான் தான் இருக்கிறேன்னு சொல்றாரு. எப்படி பாருங்க, அதாவது இந்த பற்று ஆசை நீக்க பெற்றவர்களுடைய பலமா நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மேலும் உயிரினங்களின் அறத்துக்கு மாறுபடாத, அதாவது நீதி தர்மம் தர்ம ரீதியா நடந்துக்கிறவங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆசை எது மேல வருதுன்னா சாஸ்திரம் மேல ஆசை வருதுதான். சாஸ்திர சம்பந்தமான ஆசை அவங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆசையாகவும் காமமாகவும் யார் இருக்கா, நானே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் ஆதார வஸ்து நான் தான்றத ஒரு இடத்துலையும் அவர் நிரூபிச்சுக்கிட்டே வர்றாரு. நானே இருக்கிறேன். ஆசை பற்று மேல போயிட்டோம். ஆசை பற்று நீக்கப்பெற்ற வலிமையுடையவர்களின் வலிமையாகவும் அறத்துக்கு மாறுபடாத சாஸ்திரத்தில் மட்டும் காமமுடையவர்களின் காமமாகவும் நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மேலும் 12வது ஸ்லோகம், இது கொஞ்சம் நின்று பார்க்கலாம். இதில் ஒரு திஸ்தாந்தம் இருக்கு. ஏஷ ஏவ சாத்விகா பாவ ராஜச ச தாமச யோ மத்த ஏவேதி தான் வித்தி நது ந அகம் தேஷு ந தேமயி அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சத்துவ மேல போயிடலாம். சத்துவ ரஜோ தமோகுண உணர்வுகள் என்னிடத்திலிருந்தே தோன்றியவை என்று தெரிந்து கொள் அர்ஜுனா. ஆனால் உண்மையில் அவற்றில் நானும் என்னில் அவையும் இல்லவே இல்லை அப்படிங்கிறார். ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். எப்படி அப்படின்னா, அதுக்கு தான் ஒரு திஷ்டாந்தம். சிப்பி வெள்ளி. நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது ஒன்று. ஏன்னா இந்த உலகமே இல்லை, அந்த காரணமும் இல்லை, ரெண்டாவது ஒன்று இல்லவே இல்லை, இரண்டற்றது ஏகம் ஏவ அத்வைதியம் ஒன்று தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால், நம்ம புத்திக்கு எவ்வளோதான் ஞானத்தை நம்ம சுவாமி கொடுத்தாலும், பல அவரால் எழுதப்பட்ட உபநிஷத்துக்களை நம்ம படித்தாலும், இந்த மாதிரி நிறைய சச்சந்தங்கள் நம்ம ஈடுபட்டாலுமே கூட நம்மளுக்கு அந்த மனதில் இருக்க அந்த உணர்வுகளால் நம்மளுக்கு நிறைய குழப்பங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு அந்த சிப்பி வெள்ளி தத்துவத்தை வச்சு ரொம்ப அழகாக பகவான் அதை விளக்கியிருப்பாங்க. சிப்பி இருக்கும் இடத்தில்தான் வெள்ளியை பார்க்க முடியும், வேற இடத்தால் பார்க்க முடியுமா? வெள்ளிக்காசு இந்த கடற்கரை ஓரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணக்குள்ள ரொம்ப தூரத்தில் ஒரு வெள்ளிக்காசு அங்கே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும், ரைட்டுங்களா? அந்த வெள்ளிக்காசு அந்த சிப்பி இருக்கும் இடத்தை தவிர வேற எங்கேயா தெரியுமா? வெள்ளி இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த சிப்பி காசை நம்ம பார்க்க முடியும், வேறு இடத்தில் பார்க்க முடியாது. உண்மையிலே கிட்ட போய் அதை ஆராய்ந்து அறியக்குள்ள அங்கே வெள்ளி இருக்குமான்னு கேட்டால் இல்லை. சரிங்களா? அப்போ அது எப்படி அது தெரிஞ்சதுன்னா, இருப்பது போல் தெரிஞ்சது. அஸ்தோ, அது காட்சி பிழை. மேல காட்சி பிழை அஸ்தோ. இங்க பாத்தீங்கன்னா, இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உண்மையிலே அந்த வெள்ளிய அந்த சிப்பியில பார்த்தது யாரோட கரையறிவு? உண்மையாவே அங்க இல்ல. என்னோட அறியாமை தானே, என்னோட அது மேல இருக்கிற மோகம் தானே அந்த சிப்பியில வெள்ளியை பார்க்க வச்சது. உண்மையாலே அந்த சிப்பி
சாதாரணமாக சிப்பியாக தான் இருக்குது. அதில் ஒரு துளி கூட வெள்ளியே கிடையாது. அதில் வெள்ளியை பார்க்க வச்சது என்னோட குறையறிவு, அஞ்ஞானம், என்னோட மோகம், பல விஷயத்த சொல்கிறேன். அதுபோல் அந்த கரணமான மனம் புத்தியில் இருக்கும் குணங்கள் ஆசையால் விவகாரத்தில் ஈடுபடுகின்றன. அந்த முக்குணங்களும் தனக்கு உரிய ஆசையால் இந்த விவகாரத்தில் ஈடுபடுகின்றன. அதை யார் மேலே சுமத்துறாங்க? என் மேலே, ஆத்மா தான் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி என் மேலே சுமத்துறாங்க. எப்படி? சிப்பியில் வெள்ளியை போல். சிப்பியில் வெள்ளியை பார்ப்பது எப்படி குறையறிவோ, அந்த காரணத்தை ஆத்மாவில் பார்ப்பது குறையறியும், ஈஸ்வரனை பிரம்மத்தில் பார்ப்பது குறையறிவு அப்படின்னு சொல்றாரு. சிப்பியில் வெள்ளியை பார்ப்பது போல். அது எப்படி சொல்றேன்னா விவர்த்தம் சொல்றாரு. இங்க வந்து ரெண்டு விஷயம் இருக்கு, விவர்த்தம், பரிணாமம்னு ரெண்டு விஷயம் இருக்கு. பரிணாமன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பால் இருக்கு, அந்த பால் வந்து அடுத்த நிலைக்கு மாறுது. அது பாலுன்ற தன்மையை கெட்டு தயிரா மாறுது. அந்த தயிர் என்ன பண்ணுது? மேலும் கெட்டு அது நீர்மோராகவும் வெண்ணெயாகவும் மாறுது. அந்த வெண்ணெய் மேலும் அது கெட்டு அது வந்து நெய்யா மாறுது. அப்போ இங்க வந்து முதல் கெட்டு அடுத்தது தோன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னது? விவகாரம் இல்லை, பரிணாமம். ரைட்டுங்களா? விவர்த்தம்ன்றது அங்க இல்லவே இல்லை. இல்லாத ஒரு பொருளை நான் என்ன பண்றேன், என்னோட கற்பனையில அங்க இருப்பது போல் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் பார்க்கலாம். நம்ம ரோட்ல நான் பயணம் பண்ணிக்கிட்டே போகக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா காணல் நீர் தெரியும். உண்மையாலே அங்கே போய் பார்த்தா காணல் நீர் இருக்கிறதே கிடையாது. அப்போ அங்க ரோட்ல பயணம் பண்ணக்குள்ள அந்த காணல் நீர் இருப்பது போல் பார்த்தது யாரோட குறையறிவு? என்னோட குறையறிவு தான். அதே போல்தான் ஆத்மாவில் இந்த அந்த கரணங்கள் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஆத்மாவில் பொருத்தி பார்ப்பதும் என்னுடைய குறையறிவு, அறியாமையே. அதே மாதிரி இந்த மொத்த ஈஸ்வரனோட மொத்த சிருஷ்டியும் அவர்கிட்ட, யாரு? பிரம்மம் கிட்ட பார்ப்பதும் குறையறிவு தான். விவர்த்தமாக கன்க்ளூஷன்ல என்னன்னா, இது ரொம்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அங்க வந்து விவர்த்தம்னாலே இல்லாத ஒன்றை இருப்பது போல் பார்ப்பது தான். அந்த இல்லாத ஒன்றை இருக்கிறது மாதிரி பார்க்கறதால தான் நம்மளுக்கு இன்னுமே இந்த குழப்பறிவு இருந்துகிட்டே இருக்கு. உண்மையாவே இது இல்லை. இங்க ரெண்டாவது ஒன்று இல்லவே இல்லை, இருக்கிறதா பார்க்குறோம். சரி, மேலும் அது இருக்குதா, நான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்றதுக்கு அடுத்தடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். கன்க்ளூஷன் என்னன்னா, சிப்பிதான் உண்மை, வெள்ளி பொய். ஆத்மா பிரம்மம் தான் உண்மை, முக்குணங்கள் பொய். எனவே இந்த முக்குணங்களால் பாருங்க கன்க்ளூஷன், முக்குணங்களால் உருவாக்கப்பட்டது போல் தெரியும் இந்த உலகமும் பொய். எப்படி? சிப்பியில் வெள்ளியை போல் அப்படின்னு சொல்றார். மேலும் 13வது ஸ்லோகம், திரிபிஹி குணம் யைஹி பாவை ஏவி சர்வம் இதம் ஜகத் மோகிதம் நாபி ஜானாதி மாமேப்பிய பரம் அவ்யயம் அப்படின்றாரு. இந்த முக்குணங்கள் பக்கத்தில் உட்கார்ந்தானே, அதுக்காக கொஞ்சம் கரிசனை கட்டக்கூடாதா? இந்த முக்குணங்களால் முழுக்க உருவாக்கப்பட்ட இந்த ஜெகத்தை பாருங்க, மோகம் எட்டுனார். அங்க சொன்னதே தான் இங்க மோகத்தை தனியா ஆட் பண்றாரு. மோகத்தால் எண்ணில் பார்க்கிறார்கள். இந்த முக்குணங்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஜெகத்தை மோகத்தால் எண்ணீர் பார்க்கிறார்கள். அவர்களை மோகம் நான் பரம் நிர்குணம் என்பதை மறைக்கிறது. மோகம் தான் மறைக்குது. எப்படி என்றால், சிப்பியை வெள்ளி மோகம் கொண்டு பார்ப்பது போல் சிப்பியை வெள்ளி மறைக்கிறது. அதுபோல் முக்குணங்களின் உணர்வால் நிர்குணவானான என்னை, பிரம்மம், பரம், ஆத்மாவை மோகம் மறைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதஸ்மின் தஸ்புத்தி, நிர்குணமான எண்ணில் ஜெகத் புத்தி, வெள்ளி புத்தி பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. மேலும் கொஞ்சம் மேலே போயிடலாம். நிர்குணமான எண்ணில் முக்குணங்களை பார்க்கிறான் அந்த அறியாமையில் இருப்பவன். ஆத்மாவால், பிரம்மத்தால், என்னால் தோற்றி வைக்கப்பட்ட மனதில்தான் இந்த முக்குணங்கள் இருக்கின்றன.
ஆத்மாவால் பிரம்மத்தால் என்னால் தோற்றி வைக்கப்பட்ட இந்த மனதில்தான் முக்குணங்கள், மூணு ஒன்று தான், ஆத்மானாலும் பிரம்மனாலும் நானாலும் ஒன்று தான். தோற்றி வைக்கப்பட்ட இந்த மனதில்தான் முக்குணங்கள் இருக்கின்றன. அந்த மனம் எண்ணில் ஜெகத் புத்தியாகவும், அந்த மனம் எண்ணில் ஜெகத் புத்தியாகவும் சிப்பியில் வெள்ளி புத்தியாகவும் பார்ப்பது அறியாமையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். முக்குணங்கள் எப்படி தோணு? விவர்த்தமாக இருப்பது போல் தோன்றுது. நானே பரம், இந்த கடைசி லைன்ல முடிக்கிறார், நானே பரம் அவ்யயம் நிர்குணம் என்பதை யாரும் அறிவதே இல்லடா அர்ஜுனா, கேள். நானே, அவனுக்கு இன்னும் வந்து திடம் கொடுக்குறாரு. நானே பரம், என்ன கேளு, என் பேச்சை கேட்டா போதும், நீ என்ன நீ அவங்க எத்தாப்புல இருக்கவங்கலாம் பார்த்துட்டு இருக்க, என் பேச்சை கேளு, நான் சொல்றதை செய். நானே பரம் அவ்யயம் நிர்குணம் என்பதை யாருமே அறிவதில்லடா அப்படின்னு சொல்றாரு. இப்போதான் அந்த கண்ணில் பார்க்குறோம்ல, நம்ம ஒரு சில விஷயம் நான் கண்ணால் பார்க்குறேனே சாமி, எல்லாமே தானே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. கண்ணில் பார்க்கும், அது வந்துடுச்சா? கண்ணில் பார்க்கும் பொழுது உலகமாய் தெரியும், கண்ணால் பார்க்குள்ள இந்த உலகம் தெரியும். நம்ம அனுபவிக்குள்ள கையை கால் எல்லாம் சேர்ந்து அனுபவிப்போம், எல்லாமே நடக்கும். கண்ணால் பார்க்கும் பொழுது இந்த உலகம் தெரிந்தாலும் புத்தியில், புத்திஹி அப்படின்னு சொல்றாரு, புத்தியில் இந்த உலகம் பிரம்மமாகவே தெரியும். யாருக்கு? இந்த முக்குணங்கள் எண்ணில் இல்லை என்று யார் இருக்கிறானோ அவனுக்கு இந்த எல்லாமே தெரிஞ்சாலும், கண்ணால பார்க்குள்ள தெரியும், அனுபவமாகவும் எல்லாரும், புத்தியில் எப்படி இருப்பான்? இது எதுவுமே இல்லைன்னு இருப்பான். ரெண்டாவதே ஒன்றும் இல்லை, பிரம்மம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவான். பார்க்குறதும் பிரம்மம், அங்கே கேட்குறதும் பிரம்மம், இருக்கிறதும் பிரம்மன்னு அந்த தெளிவில் எங்கே வச்சுருப்பான்? அதை ஏன்னா புத்தியில தான் வச்சுருப்பான். ஏன்னா வந்து அப்போனா நான் எதுவுமே செய்யக்கூடாதா, எந்த செயலுமே ஈடுபடக்கூடாதான்னு வந்துடும். பார்க்கக்குள்ள அனுபவமாக்குள்ள எல்லாம் இருக்கும், ஆனால் அது போய் அது இல்லவே இல்லைன்ற தெளிந்த புத்தியில் அவன் நல்ல ஒரு ஸ்திரமான புத்தி உடையவனா அவன் இருப்பான். அவன் மேலும் அந்த 14வது ஸ்லோகம், குணங்களே 4ல் 14வது ஸ்லோகம். இன்னும் ஒரு 5 நிமிஷம். 14 சொல்லுங்க. தைவிஹி ஏஷா குணமயி மம மாய து பிரத்யய மாம் ஏவ ஏ பிராபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தி தே. இதில் என்ன சொல்றாருன்னா, அந்த மாயாவானது தெய்வீக சக்தி உடையதான். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் அவங்களோட பாவ புண்ணியம்னு இருக்கு. அந்த பாவ புண்ணியத்துப்படி தர்ம ரீதியாக அது நடந்தால் தானே நடக்கதானே முடியும். யார் அது தர்ம ரீதியாக நடக்க முடியும்? சாமி கேட்பாரு, கருணை உடையவர் இறைவனு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, எவ்வளோ தப்பு பண்ணாலும் பார்த்துப்பாரு. தர்ம ரீதியானவர், கருணைகிரின்னெல்லாம் பேசக்கூடாது, தர்ம ரீதியானவர். யாராருக்கு அவங்கவுங்க பிராப்தப்படி என்னென்ன தர்மம் இருக்கோ அந்த தர்மப்படி சரியா நீதிப்படி நடத்தக்கூடியவர். அதனால்தான் அவர் சொல்றாரு என்ன, அந்த மாயாவானது எப்படிப்பட்டது? தெய்வீக சக்தி கொண்டது. அந்த கீழே இருக்க மேலே கொஞ்சம் போயிடுச்சா? இங்கிருந்து கிளார் அடிக்குது. ஓகே தானே? அந்த மாயாவானது தெய்வீக சக்தி கொண்டது. அந்த தெய்வீக சக்தியானது மாயாவிலே இந்த 3 குணங்களுக்கும் இருக்கிறது. அந்த மாயாவில தான் இந்த 3 குணங்களும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. மம மாயா, என்னுடைய மாயா தெய்வீகமானது, பிரகாசமானது, ஒளி பொருந்தியது, அறிவுடையதுன்னு சொல்றாரு. என்னுடைய மாயா எப்படிப்பட்டது? ஒளி பொருந்தியது, எல்லாத்துக்கும் காமிச்சு கொடுக்கக்கூடியது, ஒளி பொருந்தியது, பிரகாசமானது. இந்த மொத்த சிருஷ்டிக்கும் காரணகர்த்தா அவர் தானே, ஈஸ்வரன் தானே. அவர் தானே மாயா முக்குணங்களோட சேரக்குள்ள ஈஸ்வரனா, சர்வேஸ்வரனா இருக்கிறார். அப்போ என்னுடைய மாயா தெய்வீகமானது, பிரகாசமானது, ஒளி பொருந்தியது அப்படின்னு அறிவுடையதுன்னு சொல்றாரு. இந்த மாயா ஜெகத் இருப்பது போல் காட்டுகிறது. இப்போ மேல என்ன பண்றாரு? மோகன் சொன்னாரு, சாதாரண கிளிஞ்சல் சிப்பியை வச்சு சொன்னாரு. அடுத்த இதுல மோகன் சொன்னாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அது என்ன சொல்றாரு? ஜெகத் இருப்பது போல் இந்த காமிக்குது. யார் காமிக்குது? மாயா காமிக்குதுன்னு சொல்றாரு. எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, மாயா கிட்ட போயிட்டாரு மெயினா. ஏன்னா அவகிட்ட இருக்க சக்தி அதானே, இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. இந்த 3 சக்தி தானே குணங்களா இருக்குது இல்லைங்களா? சத்துவோ ரஜா தமோஸ். அப்போ அது இந்த மாயா தான் ஜெகத் இருப்பது போல் காட்டுகிறது. துரத்திய அப்படின்னா மாயாவை கடப்பது மிகவும் கஷ்டம்டா அர்ஜுனா, சாதாரண விஷயம் கிடையாதுடா, அதை தாண்டி போக முடியாதுடா அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்போ பிரபு யாரால தான் முடியும் அப்படின்னு கேட்கல, சொல்றாரு மாம் ஏவ ஏ பிராப்தியந்தே அப்படின்ற, என்னையே யாரெல்லாம் சரணாகதி அடைகிறார்களோ. 2 விதத்துல குரு சொல்றாங்க, அதை கேட்குறோம். நான் தான் பிரம்மம்னு சொல்லி உபநிஷங்களை படிச்சு நம்ம ஆத்மா பிரம்மம்ன்றத ஸ்திரமான புத்தியில விளங்கி கொள்றது ஃபர்ஸ்ட். 2வது
இல்லையா? எப்பயுமே என்கிட்ட இருந்து வெளிப்படுறதோ என்கிட்ட இருந்து செயல்படுறதோ எதுவாக இருந்தாலும் குருவோட நீதி தானே, பூரா குருக்கே சமர்ப்பணம் கொடுத்துட்டு வாழ்கிறது. இந்த ரெண்டுமே சரணாகதி தத்துவம் தான். இது எப்படி இருந்தாலும் அவங்க சாதாரணமாக ஈஸியாக அடுத்த இந்த சம்சாரத்திலேருந்து ஈடுபடாத இந்த பிறவியிலே ஜீவன் முக்தனாக வாழ்ந்துருவாங்க. சரணாகதி அடைகிறார்களோ மாயாம் ஏதாம், அப்படிப்பட்ட மாயையிலிருந்து கரந்திதே அப்படின்னா தப்பித்து கொள்கிறார்கள்னு சொல்கிறார். அவங்க மறுபடியும் இந்த சம்சாரத்தில் ஈடுபட்டு மாட்டிக்கொள்றதில்லை அப்படின்னு சொல்கிறார். இதில் சாதாரணமாக இந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி லைட்டாக ஒரே ஒரு லைன் அதோடு முடிச்சிருக்கேன். இதில் சத்துவம்னா பிரகாசமானது, அது விளங்குவதும் விளங்கி கொள்வதும். சத்துவம்னா ஒன்று விளங்குவது, அங்கே என்ன இருக்குதுன்னு விளங்கி கொள்வது. ரெண்டாவது ரஜஸ் என்றது என்னன்னா பிரவிருத்தி, அதாவது விளங்கி கொண்டதை அடைவதற்காக அதை நோக்கி பயணிப்பது செயல், அது ரஜஸ் அப்படின்னு சொல்றாரு. தமஸ் என்னன்னு சொல்றாரு, மோகம். ஒரு பொருளை அதிக மதிப்பீட்டினால் அதிக மதிப்பு கொண்டு அதன் மேல் அந்த பொருளின் மேல் அதிக மோகம் கொண்டதனால் அதை தேடி பயணித்து அந்த பொருளை மட்டும் அடைவது, அது மேலே கவர்ந்து இழுத்து அது மேலே மட்டும் நாட்டம் கொள்வது அந்த மோகம் சொல்கிறாரு. ஒரு சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு இடத்துல போகிறோம், அது சத்துவம் என்ன சொல்கிறேன்னா, பயணிக்கிறோம் விளங்கிக்கிறோம், அந்த இடத்துல ஏதோ ஒரு பொருள் இருக்குது, சின்னதாக ஒரு உதாரணம் ஒரு வடைன்னு வச்சுப்போம் சாதாரணமாக, அதனை மதம் அது வடைன்னு விளங்கிக்கிறோம். ரெண்டாவது ரஜஸில் என்ன பண்ணுறோம், அந்த வடை இருக்குதுன்னு தெரிஞ்சவொடனே நம்ம என்ன பண்ணோம், துடிக்கும், நமக்கு அதை நோக்கி பயணிப்போம், கால் நடக்கும், கை போவோம், அதை ருசிக்கலான்னு அதை தேடி செயல் நடந்து போய் அந்த வதைக்கிட்ட போவோம். அடுத்தது மோகம். தமோஸ் கிட்ட போன உடனே, அங்கே போன உடனே 3 வடை இருக்குது, கிட்ட போய் பார்த்த உடனே மெது வடை இருக்குது, உளுத்த வடை இருக்குது, தயிர் வடை இருக்குது. இவன் மோக வசப்பட்டதுனால என்ன பண்ணுறான், அந்த தயிர் வடை மேலே விருப்பம் கொண்டு அந்த தயிர் வடத்தில் நாட்டுக்கும். இப்போ பாருங்க, அந்த மோகம் கொண்டதுனால அவனுக்கு விருப்புன்னு ஒன்று வருது. எது மேலே இருக்கிற 3 விஷயத்துல அந்த தயிர் வடை மேலே விருப்புன்னு ஒன்று வருது. அந்த விருப்புன்னு வரக்குள்ளேயே இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இந்த மசால் வடையும் மெது வடையும் அவனுக்கு பிடிக்கல, வெறுப்புன்னு வருது. அப்போ ராகதோஷாதிகள் அங்கே வந்துடுது. இது 3த்தையும் சும்மா ஒரு நார்மலாக ஒரே லைனில். சரிங்க, இதோட என் உரையை முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி.